இப்படி விஷம் மாதிரி வார்த்தையை விடுற பாரு, இதான் உன் பிரச்சனையே. இப்ப என்ன, நந்தினி கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அவ்வளவுதானே? மத்தபடி சூர்யாவுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா அவ ஏற்கனவே இங்க தானே இருக்கா. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தூரம் பதட்டப்படுற? வெரி குட் டாட், கரெக்டான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. எதுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த பதட்டம்? கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நந்தினியா என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இங்க இருந்து விரட்டி விட்டுற முடியும்ல. இனிமே அது முடியாதுல்ல. சட்டப்படி, ஐ ரிப்பீட், சட்டப்படி நந்தினி இனிமே என் பொண்டாட்டி. யாராலையும், என்னது, யாராலையும் இனிமே நந்தினியை இங்க இருந்து விரட்டவே முடியாது. அதான் டாடி உங்களுக்கு டென்ஷன், வேற எதுவும் இல்ல. ஆமா ஆமா, இவங்க அப்படியே மகாராணி, இவங்களை பார்த்தோன்னே அப்படியே பதட்டப்படுறதுக்கு. ஏய், கம்பெனில 1000 பேரு ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒத்த ஆளா அரை நாள்ல அதை கலைச்சு விட்டு அவங்கள வேலை பார்க்க வச்சவடா. எனக்கு எதிரா எந்த கம்பெனி வந்தாலும் ஓட ஓட அவங்கள நாட்டை விட்டு விரட்டினவடானா. எனக்கு எனக்கு இவ்வளவு துரத்தி விடுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறியா? இத்தனை நாள் நான் சாதுவா போனதுனால உனக்கு இளக்காரமா இருக்குல்ல? சுந்தரவள்ளி, இந்த கல்யாணம் என்னமோ உனக்கு எதிராக நடந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இது அவனோட வாழ்க்கை, அவன் யாரு கூட வாழணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அது அப்படி எடுத்துக்க. எதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்க அந்த மூஞ்ச, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மா, இவளுக்கு நல்லா இப்ப உள்ளுக்குள்ள அப்படியே ஜாலியா குளு குளுன்னு இருக்கும். அப்புறம் இருக்காதாக்கா, இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமக, அதுவும் இல்லாம நம்ம எல்லாரையும் எதிர்த்து ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கா. அந்த திமிரும் மிதப்பும் இருக்கதானக்கா செய்யும்.